இடைவெளிகள் இல்லாம ஒரு வேலை செய்யணும். ஏன்னா படிப்புங்கிறதே மனசு சம்பந்தமான விஷயம். அப்ப லட்சியம் ஒரு இடத்த நோக்கி போகணும்னா மனம் கரெக்டா இருக்கணும். இப்ப மனதை பலப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எல்லாம் ரீசன்னா யாருமே பணத்துக்காக உட்கார்ந்துருக்கல. ஒருத்தர் குவைத்துல இருந்து வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, மலேசியாவில இருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன் உட்கார்ந்துருக்காங்கன்னா பணத்துக்காக உட்கார்ந்துருக்கல. பணம் அவங்களுக்கு தேவையானது, இருக்கு. பணம் அவங்களுக்கு தேவையானது இருக்கு. வேலை பார்க்கறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு அவங்கள்ட்ட. ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா, என்ன இந்த வாழ்க்கை, ஏன் இந்த குழப்பம்? அப்ப நிம்மதியே இல்லாம, எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாம நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்போது, அப்ப மனம் எப்படி ஒருநிலைப்படுத்துறது, நம்ம எப்படி நம்மளை ஒருநிலையா பக்குவமா வச்சுக்கிறதுங்கிறதுக்காக அவங்களுடைய தேடுதல் தான் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ஒரு படிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்குள்ளயும் அந்த தேடுதல் என்னன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தினா ஒரே போக்கஸ்ல எந்த இலக்கை நோக்கி போகணுமோ அந்த இலக்கை நோக்கி வந்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு இளைஞருக்குள்ளேயே என்ன இருக்கணும்னா, அந்த படிப்புக்கு உயிர் கொடுக்கணும்னா மனதிலிருந்து ஒரு நிலையா வேலை செய்யணும். அப்பதான் அவங்க படிச்சிருக்க படிப்புக்கு ஒரு உயிர் கொடுக்க முடியும். அப்ப அவங்க படிப்புக்கு அவங்களே உயிர் கொடுக்கணும். அப்ப உயிர் கொடுத்தாதான் அவங்க வேள்வியான ஆளு. இப்ப நீங்க ஒருத்தர் படிச்சிருக்காருன்னா, ஒரு IAS-க்காக படிக்க ட்ரை பண்ணாருன்னா, அந்த படிப்புக்கு உயிர் கொடுத்தாருன்னா அதுதான் மக்களுக்கு போய் சேவை செய்ய முடியும். அதே மாதிரிதான் இங்க டிகிரி படிக்கிற எல்லா மாணவர்களும் அந்த படிப்புக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிரை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா அவங்க தான். அந்த படிப்புக்கு உயிர் கொடுக்கலன்னா அந்த படிப்பும் வேஸ்ட், அவங்கள படிக்க வச்ச தாய் தந்தையும் வேஸ்ட், அவங்களும் வேஸ்ட் ஆயிடும். அப்ப அந்த உயிர் கொடுக்கறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, பணமோ வேற எதுவும் தேவைப்படாது, ஒருநிலை தான் தேவைப்படும். இப்போ ஒருநிலைப்பட்டுட்டானா என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் அவருக்கு உதவுறதுக்கு வந்துருவாங்க. இது ரொம்ப முக்கியம். இது அவசியமாக தேவைப்படுது. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் அதை பார்க்கணும். அப்ப கிராமப்புறத்துல நீங்க அவங்களெல்லாம் உட்கார வச்சு இந்த தியானம், இந்த மாதிரி மௌனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கலந்துரையாடல் நடத்தப்படும். அப்ப கலந்துரையாடல் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி பதில்கள்ல எல்லாத்தையும் பற்றி பேசணும். உடல்னா என்ன, நரம்புனா என்ன, உடலுக்குள்ள இருக்கின்ற தன்மைகள் என்ன, அந்த அறிவு சார்ந்த எல்லா செயலையும் ஒரு கலந்துரையாடல் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு நல்ல செயலுக்குள்ள அவங்க போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். இது வேணும். அதுக்கு இப்ப நம்ம வந்திருக்கிறோம். இப்ப எந்த மாணவர்கள் வேணாலும் உட்கார்ந்து கேட்கலாமே, எந்த மாணவர்கள் வேணாலும் எதை சம்பந்தமான கேள்வி கேட்கலாமே, எது சம்பந்தமானாலும் கேட்கலாமே. அப்ப அவங்க முன் வரணும்ல, அதானே ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு 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 ஞானத்துக்குரியவங்க நாம தியானத்திலே இருக்கிறோம். நம்மளாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் என்ன தொடக்கூட கூடாது, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்க மக்களை நோக்கி பயணிக்கிறது என்ன, தியானத்திலிருந்து பார்த்தது என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு போறதுக்கான ஒரு வழியை காட்டப்படும். அப்ப நம்ம இறங்கி ஒரு இடத்துல இருந்து வந்து மக்களோட நம்ம இருந்து ஒரு பணி செய்யறதுக்காக வர்றோம். அப்ப அவங்களுக்குள்ளேயும் காலியா இருந்தாதான் தண்ணியை நிரப்ப முடியும். பாத்திரம் முழுசா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி எங்க பாத்திரத்தில் தண்ணியா இருக்கு, தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம், முழுசா நிரப்பி வச்சிருக்கோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாத்திரம் ஓட்டையான பாத்திரங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு நல்ல தெளிவான கலந்துரையாடல் இருக்கப்படணும் கிராமங்கள். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெரியவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமா எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், உணரணும், அவங்களோட எப்படி பயணிக்கணும், இதெல்லாம் கத்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெரிய செயல் பண்ண முடியும். இப்ப மகாத்மா காந்தி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்கு. படிப்புனால, அறிவுனால இந்த சுதந்திரத்தை வாங்கிட முடியாது, இந்த சுதந்திரத்தை வேற வடிவத்துல இருந்தாதான் வாங்க முடியும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உதயமானுச்சு. அதை என்ன மாதிரி பண்ணலான்னு அவர் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணாரு. அது ஆரம்பத்துல கை கொடுக்கல, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆனுச்சு, அது முழுசா ஒரு பெரிய வடிவம் பட்டுச்சு. அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய பேச்சை முதல்ல கவனிக்கணும், உங்களோட முதல்ல நிக்கணும், உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்ப நீங்க என்ன பேசுறீங்கிறத அவங்க ஒரு இடைவெளி விட்டு கேட்கணும். இது ரெடி ஆகணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகணும்னா, ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும்
தனக்குள்ள 1 மணி நேரமாச்சும் மௌனம் வேணும். தன்னையே அனலைஸ் பண்ணணும். தான் போற பாதை சரியா, தனக்கான செயல் சரியா, தன எடுத்திருக்க ரூட்டு சரியா, இந்த படிச்சிருக்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பயணிக்கிறோமா அப்படின்னு அவனை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். ஒரு தனி மனிதன் தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாம வேற யாருக்கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயத்த கேட்டாலும் அவன் தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணும்போது மாற்றமா இருக்கு. நீங்க புரட்சிங்கிறது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள இருந்து தான் அந்த நெருப்பு வந்துடும். அப்ப தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணதுனால தான் காந்தி என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சுதந்திரத்துக்காக இறங்கினார். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணலைன்னா அவர் படித்த படிப்புக்கு வேற வேலைக்கு போயிருப்பார். அவர் படித்த அவ்வளோ பெரிய பட்ட படிப்புக்கு வேற ஒரு செயலை நோக்கி பயணிச்சிருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். அப்போ ஒரு ஞானம்ங்கிறது, ஒரு தியானம்ங்கிறது விவேகானந்தரை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா? ஒரு கிராமங்கள்ல விவேகானந்தரை பற்றி என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு வேணும்ல. விவேகானந்தரை பற்றி எத்தனை தாய்க்கு, எத்தனை தகப்பனுக்கு அதை பற்றி என்ன புரிதல் இருக்கும்? அப்ப அமெரிக்கா வரைக்கும் ஒரு விவேகானந்தர் போய் என்ன பணி செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஹிந்து மனுனா என்ன, எங்களுடைய கலாச்சாரம்னா என்ன, எங்க மக்களுடைய பண்பாடுனா என்ன, அப்ப எல்லாத்தையுமே அங்க என்ன புரிதல் இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க மூட நம்பிக்கையில உள்ளவங்க பெத்த குழந்தைய கூட தேர்வுல போட்டு ஏத்துவாங்க, அவங்க கள்ளிப்பாலை ஊத்தி கொன்றுவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க வேற மாதிரியான ஆளுங்க, அவங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் வெளிநாடுகள்ல இருந்துச்சு. அதை சுக்குநூற உடைச்சது விவேகானந்த். அதை எப்படி உடைச்சாரு? அந்த வெளிநாட்டுல உள்ளவங்கள்ட்ட நம்மளுடைய பண்பு பாரம்பரியத்தை ஒரு கிளியரா ஒரு உரையாடலை நகர்த்தினார். இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் படிச்சவங்க, அவங்கள போய் சும்மா நம்ம ஏமாத்திட முடியாது. ஒரு சரியான கலந்துரையாடலை, சரியான புரிதலை அவர் ஏற்படுத்தினார். அப்ப அந்த புரிதல் என்ன ஆச்சுன்னா, இந்தியா மேல ஒரு கவனம் விழுந்துச்சு. அப்ப இந்திய மாணவர்கள் மீது ஒரு கவனம் விழுந்துச்சு. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா செயல் மீதும் ஒரு கவனம் வந்துச்சு. அப்ப இது இருக்கிறதுனால தான் அப்ப இந்தியா, இந்த பாரம்பரியம், இந்த தேசங்கிறது சாதாரண தேசம் இல்லை, இது ஒரு ஏழை நாடு இல்லை, இது ஒரு கலாச்சாரமான நாடு, இது ஒரு பண்பாடான நாடு. இந்த நாட்டுக்குள்ள நுட்பமான கலாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு தாய்மாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மெட்டி போடல, கொலுசு போடல, தாலி போடல. இதுக்குள்ளெல்லாம் ஒரு நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒரு பண்பாடு மிக்க ஒரு கலை இருக்கு அப்படிங்கிறத ஒரு வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் உணர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஆணுச்சு. இப்ப இந்த விஷயம்லாம் ஒவ்வொரு மாணவருக்குள்ள இருந்துச்சுன்னா, இங்க இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு லண்டனுக்கு போகலாம், அமெரிக்கா போகலாம், பிரான்ஸ் போகலாம், ஜப்பான் போகலாம், எங்க வேணாலும் போகலாம். அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க பயன்படுத்தணும். அந்த நுட்பமா அதை பயன்படுத்துறதுக்கு தயாராகும். அப்ப அதுக்கு தெளிவாக முதல் புரிதலே தியானம் தான். தியானம்ங்கிறது ஒரு போக்கஸ், தனித்துவமா தன்னை கவனிச்சு தடுமாறி போயிடாம இருக்கிறதுக்கு தான் தியானம். இது வேணும். இது மாணவர்கள் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது அவங்க ஏதோ ஒரு வடிவத்திலேயாவது நீங்களாவது சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். நான் சொல்றது என்னன்னா, இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்க மாசத்துல ஒரு நாள் சந்திச்சா அவங்க அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நாங்க எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டோம். அந்த தியானங்கிறது எங்களை பார்த்து கொஞ்ச நாள்லயே அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க. அதுதான் தியானம். நாங்க எந்த அறிவுரையுமே கிடையாது. இப்ப நிறைய எங்களுடைய ஸ்டூடெண்ட்லாம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள்ல என்னன்னா தானா அந்த மனம் வேற மாதிரி மாறிடும். நிறைய பேர் ஆசையோட தான் வர்றாங்க நம்ம கிட்ட. ஆனா அவங்க கொஞ்ச நாள்ல என்னன்னா ஆசையெல்லாம் விட்டுடுறாங்க. இப்ப குடியும் பழக்கங்கிறது கூட ஒரு ஆசை தான். போதங்கிறதே என்ன, ஒரு ஆசை தான். அப்ப அந்த ஆசையிலேருந்து ஒரு மனிதன் விடுபடணும். அப்ப குடிச்சா தான் நல்ல முறையில குடிக்காம இருக்கும்போதே நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. குடிக்காம இருக்கும்போது நம்மளால ஒரு நல்ல வேலையை செய்ய முடியல. அப்ப குடிச்சுட்டா நம்மளால ஒரு நல்ல வேலை செஞ்சிட முடியுமா, ஒரு நல்ல செயலை செஞ்சிட முடியுமா, ஒரு மனைவி குழந்தைகிட்ட நல்ல கலந்துரையாடலையோ நல்ல வாழ்க்கையோ செஞ்சிட முடியுமா? அப்ப குடிக்காம இருக்கும் போதே உடல் ஒத்துக்க மாட்டுது. அப்ப குடிச்சா உடல்ல இருக்கிற உறுப்புகள்லாம் என்ன ஆகும்? அப்ப உடல்ல இருக்கிற செயல்லாம் என்ன ஆகும்? அப்ப இது எதற்கு? ஒரு நார்மல் மனிதனாக இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ள நம்ம சரியான அணுகுமுறையில இருக்க முடியல. அப்ப ஒரு தவறான ஒரு விஷயம் உள்ள போனா அது நம்மளை வேற வடிவத்துக்குள்ள மாத்திருங்கிறத ஒரு தனி மனிதனுக்கு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? ஒரு தனி மனிதன் சுகம் அப்படிங்கிறதுக்காக தன்னையும் அழிச்சு ஒரு ஊரையும் அழிச்சு தனக்குள்ள நம்பி இருக்கிற ஒரு பொண்ணையும் அழிக்க கூடாது இல்ல. அப்ப குடிங்கிறது என்னன்னா தன்னையும் அழிக்கும், எதிரில் இருக்கவனையும் அழிக்கும், அதை சுற்றி உள்ள கிராமத்தையும் அழிச்சிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள எப்பொழுதும் இறங்கிடக்கூடாது.
அதுக்காக தான் பெரியவங்க சொன்னாங்க, தனக்கான சுகத்தை விடுபடு. தனக்கான சுகத்திலிருந்து எவன் விடுபட தொடங்குறானோ அவனே உயர்ந்தவன். தனக்கு மட்டும் ஒரு சுகம் அப்படின்னா அவ்வளவுதான். தியானம் பண்ணோம், இறைவனை கண்டோம், சாமியை கண்டோம். நீங்க கோயில்ல இருக்கிற கருவறையில் இருக்கிற சிலையை கண்டீங்க, நான் கடவுளை கண்டேன். அந்த சுகத்தோட உட்காராம இறைவன் சொன்னா, அந்த சுகம் உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஊருக்கு கொடு போ. யாரெல்லாம் நீ பார்க்கிறையோ அங்கெல்லாம் போய் ஆசீர்வாதம் பண்ணு. அப்ப அதிலிருந்து சுகத்திலிருந்து நீ விடுபடு அப்படிங்கிறத சொன்னதுனாலதான் வள்ளலாரா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், இல்லை எத்தனையோ குருமார்கள் சன்னியாசியாக இல்லறத்தானாக ஆதிசங்கரர் மாதிரி ஆளுங்கள் பல நகரங்களுக்கு நடந்ததுக்கு காரணம் இதுதான். அப்ப ஒரு சுகம் ஒரு தனி மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா அது அவனையும் ஊரையும் அழிச்சிடும். அப்ப சுகத்திலிருந்து விடுபடணும், அதுதான் விஷயம். ஒரு திருமணம் என்பதே, ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை என்பதே இன்பம் சுகம் இல்ல, தியாகம். நீ உன் மனைவியை தொடர்றது சுகம் இல்ல, தியாகம். நீ தொட்டா உனக்கு ஒரு வாரிசு உருவாகும், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, அது உன் பேரை சொல்லும். அது எப்படி சுகமா போகும்? அது எப்படி சந்தோஷமா இருக்கும்? அது எப்படி காமமா இருக்கும்? அது சுகம் இல்லை, அது வரலாறு. நீ ஒரு படைப்பை படைக்கிறாய். நீ எப்படி ஒரு தோட்டத்துல போய் ஒரு பயிரை வைக்கிறாயோ, தாலிங்கிறது எதுக்குன்னா ஒரு புது செயலை நீயே பிரம்மனாக இருந்து ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உருவாக்க போறன்னு அர்த்தம். அது சுகம்னு நினைச்சே நிறைய பேர் தாலி கட்டுறான். அந்த சுகம் தீர்ந்தோடனே 6 மாசம் கழிச்சு வேற மாதிரி ரிவர்ஸா இருக்கும். அது சுகம் இல்லை, அது வரலாறு. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த தியாகம் வேணும், அந்த செயல் வேணும். அப்ப தனி மனிதனுக்குள்ள சுகம்னு எதெல்லாம் பார்த்து இருக்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கறி சுகம் இல்லை. அதெல்லாம் நீ என்னைக்கெல்லாம் சுகம் நாக்கு சுவைன்னு நினைச்சுக்கிட்டு எதெல்லாம் பண்றியோ அது எல்லாமே உன்னை பாழ்படுத்தி விடும். சுகம்னே ஒண்ணு இல்லை, சுவைனே ஒண்ணு இல்லைன்னு நீ விடுபட்டு வந்தனா நீ வேற வடிவத்துக்குள்ள மாறிடுவ, வேற செயலுக்குள்ள போயிருவ. அப்ப நீ ஊருக்காக வாழ ஆரம்பிச்சிருவ. அப்ப ஊர் என்ன பண்ணுனா கோயிலை வணங்காது உன்னை வணங்கும். வள்ளலார் இருக்கிற வடலூர்ல கோவில் இல்ல, வள்ளலாரை வணங்கினா முருகனையோ விநாயகரையோ ஐயப்பனையோ கணபதியையோ எல்லாத்தையும் எப்படி வணங்கினானோ அதே மாதிரி வள்ளல் பெருமானை வணங்கினான். ஏன்னா தனக்காக தனக்கான சுகத்துக்காக வாழாமல் ஊருக்காகனும் பிறருக்காகனும் வாழ்ந்ததுனால் அவனே சாமியாக போனான். அவன் 24 மணி நேரமும் தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்தான். அப்ப அங்க அவனுக்கு சுகம்ங்கிறதே ஒண்ணு இல்லாமல் போனது. அதனாலதான் அவன் வணங்கப்பட்டான். அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும், அது இருந்தாதான் சரியா இருக்கும். அப்ப சாராய கடையில போய் சாராயத்தை குடிச்சுட்டா எவனுக்கு என்ன கிடைச்சிரும்? என்ன கிடைச்சிரும்? சாராயம் குடித்த 40 ஆண்டுகளா 25 ஆண்டுகளா குடித்த அத்தனை பேரும் எதை கண்டான், எதை வென்றான்? குடித்தவன் இந்த நாட்டில் எந்த சாதனையை செய்தான்? மேட்டூர் அணை கட்டினானா குடிச்சிட்டு? இல்ல முல்லை பெரியார் அணையை கட்டினானா? இல்ல இந்த தேசத்துல இறைவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சானா? இல்ல உடல்ல இருக்கிற உயிர் எப்படின்னு கண்டுபிடிச்சானா? சாராயம் குடிக்கிறவன் எதை கண்டுபிடிச்சான்? எதை கண்டுபிடிச்சான்? தன்னுடைய அறிவையும் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய ஒழுக்கத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டையும் அறுத்து எறிவதற்காக ஒரு மனிதன் விலங்காக மாறி போனான். சாராயம் குடிக்கிறவன்லாம் என்ன ஆனானா மனிதனாக இருப்பவன் விலங்காக மாறி போனான். ஒரு மதம் கொண்ட யானை மாறி போனான். ஒரு பெண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவன் எப்படி சாராயம் குடிச்சா எப்படி நடந்துக்குவான்? என்ன தெரியும் அவனுக்கு? அவனுடைய சுய அறிவுகளே வேலை செய்யாத, அவனோட சொந்த சிந்தனை வேலை செய்யாத. அங்க என்ன போவான்? அங்க அவன் மனிதனாக இல்லாமே போயிடுவானே. அப்ப சாராயம் குடித்த ஒரு மனிதன் மனிதன் அல்ல, அவன் விலங்குன்னு அர்த்தம். அவன் விலங்கும் அல்ல, அவன் ஒரு மதம் கொண்டவன் என்று அர்த்தம். இந்த மதம் கொண்ட செயலை ஒரு அரசாங்கமே நடத்துங்கிறது தான் வேதனை. அதுக்கு 500 ரூபா 300 ரூபா 400 ரூபா வாங்கிட்டு நீங்களும் வாக்களிக்கிறீங்க. அப்ப அந்த செயல் என்ன? ஒரு சுய கௌரவத்தோட ஒரு சுய தன்மானத்தோட நாம காணியில விளையிற காசை வச்சு உழைச்சு சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிற நீங்க அந்த 500 ரூபாயை வச்சு எத்தனை நாள் சோறு தின்றுவீங்க? ஒரு சின்ன வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு 500 ரூபா காசு? என்னைக்காவது ஒரு நாள் அதை கிழித்து இருங்க, தூக்கி இருங்க. அன்னைக்கு தெரியும் அவர்கள் உங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, அது தெரிய வேணும். அது இல்லையே. சாராய கடைக்கு ஆம்பளை போறான், நீங்க
எல்லா சூழல்லையும் யாராவது ஒரு தலைவர் வந்தா ஒரு டாடா ஏசி எடுத்தா 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ஏறி போய் ரோட்ல நிக்கிறீங்க. ஏன் நிக்கிறீங்க? எதற்காக நிக்கிறீங்க? ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்காக உங்க தன்மானத்தை எதற்காக விற்கிறீங்க? எதற்காக நிக்கணும்? ஏன் நிக்கணும்? அந்த 300 ரூபாயில நீங்க வாழ்ந்துட முடியுமா? 500 ரூபா காசுக்காக ஏதோ ஒரு சின்னத்துல ஓட்டு போடுறீங்களே, அது என்ன கிடைச்சிரும்? நான் காசு வாங்கிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன், உண்மையா இருப்பேன், அதெல்லாம் எதுக்குங்க? 500 ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கும் போதே அங்க உண்மை இல்லைன்னு தெரிய வேண்டாமா? அதுக்குள்ள எப்படி உண்மை இருக்கும்? அது வேணும்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த காசை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க என்னைக்கு சுய கௌரவத்தோட ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் அவங்க உங்களுக்கு பயப்படுவாங்க. அன்னைக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க தைரியமா ராஜா மாதிரி நடக்க முடியும். அந்த செயல் வரணும். நீங்க வாங்குற காசு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது காசு இல்ல, அது யமன். அது ஆளை கொல்லும். ஏற்கனவே செஞ்ச பாவத்தை என்னன்னு தெரியாம தான் மக்கள் அழுகிறான். மீண்டும் உங்ககிட்ட கொடுக்கிற காசு எல்லாம் பாவப்பட்ட காசு. அந்த பாவப்பட்ட காசை எடுத்துட்டு போய் நீங்க அரிசி வச்சு உழ வச்சு சோறு தின்னா இந்த வயிற்றுல ஒட்டுமா? இது சரியா இருக்குமா? இதையும் வாங்கணும், இதையும் செய்யணும். என்னைக்காவது ஒரு நாள் யோசிங்க. அதே மாதிரி உங்க வீட்டில் யாராவது சாராயம் குடிச்சா நீ விலங்குடான்னு சொல்லுங்க. நீ மனுஷன்னா குடிக்காதடா, நீ காட்டு விலங்கா மனிதனான்னு கேளுங்க. எதுக்குடா போதை? போதையால என்னடா பண்ண போற? ஆம்பளை பிள்ளை பெற்றுருவியா? இல்ல போதையால உனக்கு என்னடா சுகம் இருக்கு? என்ன சுகம் இருக்கு? நீ என்ன கண்டுருவ போதையில? ஞானி ஆயிருவியா? விஞ்ஞானி ஆயிருவியா? டாக்டர் ஆயிருவியா? நீங்க கேளுங்க. வீட்டுக்குள்ள விடாதீங்க, நிக்க வச்சு கேளுங்க. அப்ப தானா சாராய கடையை மூடுவான். உங்க வீட்டுல இருக்கிற ஆளை சரி செய்யுங்க, கடையை தானா மூடுவான். நீங்க விட்டுறீங்க. நீங்க விட்டுறதுனாலதான் அங்க போய் நிக்கிறாங்க. என்ன சாதிக்க முடியும் சாராயத்தால சொல்லுங்க? சாராயத்தை குடித்தவன் எந்த உலகத்துல எதை கண்டுபிடிச்சான்? பிளேட்டை கண்டுபிடிச்சானா? டெலிபோனை கண்டுபிடிச்சானா? இல்ல எதை தான் கண்டுபிடிச்சான்? 7 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளைய கற்பழிக்க போறாங்க சாராயம் குடிச்சவன். என்னன்னே வாழ்க்கை தெரியாத ஒரு பச்சளை சிறார்களை ஒரு பொம்பளை பிள்ளைய போய் ஒருத்தன் போய் அவன் கற்பழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்டான்னு கேட்டனா அவன் கஞ்சா அடிச்சாங்கிறான், போதை மாத்திரை போட்டிருந்தேங்கிறான், சாராயம் குடிச்சேங்கிறான். இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப நீங்க பார்க்கணும்ல, எப்பதான் சரி செய்வீங்க? இல்ல எப்பதான் இதுக்கான ஒரு தீர்வுகளை பண்ணுவீங்க? 7வது 8வது படிக்கிற பிள்ளைங்களை தண்ணி அடிக்க போனுச்சுன்னா நீங்க உங்களோட உழைப்பெல்லாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நீங்களே நினைச்சு பாருங்க. உங்க சங்கதிகள்லாம் என்ன ஆகும்? தயவு செய்து இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுல ஏதோ ஒரு உண்மையிலே உங்களுக்கான விஷயம் இருக்கு. நீங்க தயவு செய்து அதை நீங்க நினைச்சுக்கங்க. இதுதான் வாழ்க்கையோட நல் பாதை, நல் செயல். அதனால தயவு செய்து இதை எடுத்துக்கங்க. யாரெல்லாம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் ஏதாவது வாங்கணுங்கிறவங்க ஆசீர்வாதம் நம்ம பண்றோம், வாங்கிக்கங்க. அதே மாதிரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அதே மாதிரி இன்னும் பின்னாட்கள்ல நிச்சயமா நீங்க நல்ல மனமாற்றத்தோட இருக்கும்போது மாதத்துல ஒரு நாளோ 2 மாசத்துக்கு ஒரு நாளோ நல்ல தியானம், உட்காந்து தியானம் 3 மணிக்கு 4 மணிக்கு அதிகாலையில பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு மாறுங்க. எப்போ அழைத்தாலும் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் உங்க பக்கத்தில் நின்று ஒரு வேலையை செஞ்சு கொடுப்போம். நீங்க அதை பார்த்துக்கணும். அந்த இணைப்புனால அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காங்க. இதுதான் கடவுள் இறைவன் சொன்னா ஒத்த சோல் அட்டாச்மெண்ட். அந்த சோல் ஒரு சோலா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப நிறைய வீட்டுகள் என்னன்னா ஜாதகப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, மிஸ்மேட்ச்ல அது இருக்கும். அப்போ ஒத்த சோலா இருக்காது. கணவன் கிழக்க போனானா மனைவி மேற்க போவா, மனைவி மேற்க போனா இவன் வடக்க போவான். அப்ப அந்த ஒத்த சோல்ங்கிறது என்னன்னா பார்வதி சிவன், புரியுதுங்களா? வள்ளி முருகன் தெய்வான் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா ஒத்த சோல். சும்மா கடவுளுக்காக வைக்கல. யார் என் மனைவின்னா வள்ளி யார்? என்ன போலயே செயல்படுவா. பார்வதி யார்? என்ன போலயே செயல்படுவா. உங்க வீட்டுல என்ன போலவே என் கணவர் செயல்படுவார்னு எத்தனை பொண்ணு சொல்லுவா? என்ன போலயே செயல்படுவார் என் மனைவின்னு யார் சொல்லுவா? அப்ப அது ஒத்த சோலா இல்லையா? அப்ப அந்த விஷயத்துக்குள் ஒரு கிளாரிட்டி, கவனம் இருக்கப்படணும்னா அது ஆரம்ப நிலையிலேயே ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ என்ன பண்ணா மௌனமாக கடவுளிடம் ஒரு நல்ல கனெக்ட் இருந்தாதான் தன்னுடைய கணவனை கடவுளே தேர்ந்தெடுப்பான். அப்ப இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சான் தேவன். என்ன சொல்றான்ல, இங்க யாரு இன்னாருக்கு இன்னாருங்கிறத கண்டுபிடிக்காமையே மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.
அதனாலதான் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, மாத்தி மாத்தி கோர்ட்ல நிக்கிறாங்க. 60 ஆண்டுகளா ஒரு குடும்பம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. 45 ஆண்டா ஒரு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லைன்னா எப்பதான் அந்த புரிதல் வரும்? அப்ப அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். என்ன சொன்னாலும் என் கணவர் கேட்க மாட்டாரு அப்படின்னா அது உனக்கான சோல் இல்ல. உனக்கான சோலா இருந்தா தானே அது சொல் பேச்ச கேட்கும். அதுக்கான ஆளு நீ இல்ல, உனக்கான ஆளு அது இல்ல. அப்ப 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணியே கடந்து போக வேண்டியதான். அப்ப இது எப்படி அமையும்னா, ஒரு சிறாரா இருக்கிற 15 வயசுல 14 வயசுல இருக்கிற ஒரு பெண்ணோ ஆணோ இறைவனை மனதார வணங்கி தவம் மேற்கொண்டு மௌனமாக இருந்தா அவனுக்கான மனைவி தானா அமைவா. இதுதான் விஷயம். இப்ப சிவன் என்ன சொன்னார்? எனக்கான மனைவி என்ன மாதிரி இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? கடவுள் வேலை பார்க்க முடியும். என் மனைவி நடிகை மாதிரி இருந்தா சிவபெருமான் வேலையை பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப பார்வதி யாருன்னா பார்வதியும் சிவன் மாதிரியே இருப்பார்கள். அப்ப உங்க வீட்டுல எப்படி இருக்கணும்னா, உங்க கணவர் சிவனாக இருக்கணும், நீங்கள் பார்வதியாக இருக்கணும். புரியுதுங்களா? கணவன் சிவனாக இருந்து நீங்க பேயாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப நிறைய வீட்டுல ஒரு தெய்வீகமான ஆள் இருப்பாங்க, இன்னொரு ஆப்போசிட்ல வேற மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப இது நீங்க கரெக்ட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் அறியாம செய்யக்கூடாது. வாழ்க்கைங்கிறது, கல்யாணங்கிறது சும்மா லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அது வரலாறு. அந்த வரலாறை ஏதோ ஆசைக்காக தாலி கட்டுற வேலையெல்லாம் இல்லை. இந்த படத்துல சொல்ற மாதிரி பிபி ஊதி மோளம் விட்டு சோறு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிற கதையெல்லாம் இல்லை. இது வரலாறு. அப்ப கல்யாணம் எல்லாம் அந்த உன்னதமாக அமைய வேண்டும், பண்ண வேண்டும். அதுதான் இறைவன். கோயில் எதுக்கு ஊர்ல கட்டி வச்சிருக்கிறோம்? கடவுள் மாதிரியே நம்ம வாழ்றதுக்காக தான் கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? நாம மனிதன் மாதிரி வாழக்கூடாது, நாமளும் கடவுள் மாதிரி வாழணும். அப்ப அதுக்கு தான் கோயில் என்ன வச்சிருக்கோம்? எதுக்கு கோயில் வச்சிருக்கிறோம்? இறைவா, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை போல நாங்க வாழணும், அதனால நாங்க வாழ்ற இடத்துல நீ இரு. அதுக்காக தான் இந்த 5 கோயிலும். புரியுதுங்களா? அப்ப 5 கோயிலும் கடவுளாக இருக்கு, நீங்க எல்லாம் மனிதனாகவே வாழ்றீங்க. அப்ப ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீடுகள் எல்லாம் கோயிலாக ஒரு நாள் மாறணும். அப்பதான் இது நல்ல செயலாக மாறும். இது ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும். அதை நீங்க அவசியம் பார்க்கணும். அப்போ உங்க குழந்தைகளுக்கெல்லாம் அதுங்களெல்லாம் நல்ல செயலை உருவாக்குனாதான் அதுங்களுக்கு நல்ல மனைவியோ நல்ல கணவரோ அமைவாங்க. அது இல்லைன்னா இந்த நோட்டில் 9 கிரகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப வள்ளுவர் வாசகி அப்படின்னா நீங்க அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் சாதாரண நடக்காது. இப்ப நம்ம தியானம் பண்றோம், நமக்கு அந்த சூழலை இறைவன் அமைச்சு கொடுத்ததுனால தான் அந்த தியானத்துல சக்சஸ் பண்றோம். அந்த சூழலை அமைச்சு கொடுத்ததுனால தான் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்றோம். எப்படி பிரயாணம் பண்ணுவோம் சொல்லுங்க நீங்க? நான் எத்தனையோ ஊர்களுக்கு பிரயாணம் பண்றேன், எந்த காசும் வாங்குறது இல்லை. யாரோ ஒரு மாணவன் வர்றான், ஐயா நான் உங்களுக்கு இங்க இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் போடுறேன், நீங்க வாங்கலே. யாருன்னே தெரியாது. புரியுதுங்களா? ஐயா நீங்க அங்க வந்துட்டீங்க, உங்களை பார்க்க ஒரு 50 பேர் வர்றாங்க, நான் சோறு போடட்டுமா? போடுப்பா. இப்ப நான் ஒரு நோட்டு புக் வச்சு சைடில் ஒரு ஆளை போட்டு காசு வசூல் பண்ணா அங்க கடவுளை அறிய முடியாது, காசை தான் அறிய முடியும். பணம் இருந்தால் இறைவன் இருக்க மாட்டான். தவம் பண்றவன்கிட்ட காசு இருக்கக்கூடாது. கடவுள் இருக்கிற இடத்துல அவங்கிட்ட கடவுள் மட்டும்தான் இருக்கணும், காசெல்லாம் இருக்கக்கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். அப்பதான் அது நல்ல செயலாக மாறும். இல்லைன்னா என்ன ஆகும்? மடம் வச்சுக்கிட்டு டொனேஷன் வாங்கிக்கிட்டு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கணும். அப்ப நம்ம போற எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒரு தெய்வீகமான ஒரு மாணவன் நம்ம போறதுக்கோ அங்க இருக்கிற உணவையோ அவன் பண்றான். இப்படி ஒரு இடத்துல கிடையாது, 500க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட இடத்துல பண்ணியிருக்கிறோம். அப்ப இந்த செயல்லாம் யாரால நிகழ்த்துது? இறைவனால நிகழ்வு. அப்ப நம்ம சரியா இருக்கிறதுனால யார் உதவுறா? இயற்கையே உதவுது. இயற்கை வழிவிடுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். அப்ப இங்க கொடுக்க போற உணவு நான் கொடுக்கல, கடவுளே கொடுக்கிறார். இது சிவத்தோடைய உணவு. அங்க சாட்சாத் மீனாட்சி சுந்தரேசருடைய உணவு தான் இந்த உணவு. இது என்னுடைய காசோ யாரோடைய காசோ கிடையாது. நேரடியாக இறைவனே இவன் போற இடத்துல 10 பேர் கூடுவாங்க, அங்க சோறு போடணும். இதுதான் விஷயம். என்னோட இருக்கிறவங்க அத்தனை விதுக்கும் தெரியும் இதோடைய நம்பகத்தன்மையும் இதோடைய நிஜத்தன்மையும் நம்மளை பார்த்துருப்பாங்க. அதனால நீங்க பார்த்துக்கங்க. எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு
தயவு செய்து அடுத்த முறையில் இந்த ஊர் நிச்சயமா மாறுங்க. நான் சொல்றேன், இந்த ஊர்ல மழை பெய்யும், நல்ல செயல் நடக்கும், நல்ல காரியங்கள் இருக்கும். நம்ம வந்துட்டு போனதுக்கான ஒரு அடையாளம் நிச்சயமாக தெரியும். ஆனா அதை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எனக்கு என்ன உறவுன்னா, நீங்க மாறணும், அதை நான் பார்க்கணும். அதான் உறவு, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க நல்ல ஒரு செயல் பண்ணணும், அதை நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு தோட்டம், நான் ஒரு பார்வையாளர். நீங்க நல்ல பூ பூத்து ஒரு சோலை மாதிரி இருக்கிறதா நான் கண்டு காக்கணும். அவ்வளவுதான். நீங்க பார்த்து